கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 17:27, Matthew 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த நிலைக்கு சொல்றாரு. பேதுருவை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கு. ரொம்ப தெளிவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம். எப்பா, நம்ம வரி விலக்கு பெற்றவன் நான், ஏன்னா நான் தேவனுடைய குமாரன். ஆனாலும் நான் என்ன தேவையில்லாம அவங்க கூட ஒரு தர்க்கம் வராதபடிக்கு நீ என்ன பண்ணு, முதல்ல கடலுக்கு போய் இந்த வரியை கட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது எதை காட்டுகிறது? அவர் எப்படியாவது எல்லாரோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அதுக்கு என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? பேதுருவை போய் அவன் மீன் பிடிக்கிறவன், அதனால நீ ஒரு காரியத்தை செய். என்ன பண்ணு, நீ எப்பயும் போல மீன் பிடிக்கிற மாதிரி மீன் பிடிக்கப்போ நீ போடு, முதல்ல வர்ற மீனை பிடி. அந்த மீன் வாயில ஒரு வெள்ளி காசு இருக்கும். எப்படி? வெள்ளி காசு. அது 2 பேருக்கும் வரி கணக்கு கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு தெய்வீகமாக தேவையை சந்திக்கக்கூடிய காரியம் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா பிலிப்பியர் 4:19 பார்க்குறோம், என் தேவன் என்ன பரலோக ஐஸ்வர்யத்தின் மூலமாக என் தேவைகளை எல்லாம் சந்திப்பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கா? இப்போ எதுக்காக இதை செய்ய சொல்கிறாரு? ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு இடர்லாம் இல்லாதபடிக்கு. ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது? கூடுமானவரை எல்லாரோடும் சமாதானத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன, நம்ம எல்லாரோடும் சமாதானத்தோடு வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா? இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாரு? நீ பேதுருவை போய் நீ வலைய போடு, மீனை பிடி, அந்த மீன் வாயில் ஒரு வெள்ளி காசு இருக்கும், அதை எடு, அது நம்ம 2 பேருக்கும் போதுமானதாக இருக்கும். ஏன்னா இந்த அது அற்புதம் ரொம்ப ஒரு சிறப்பு உரிமை பெற்றது. ஏன்னா இது ஒரு இடத்துல மட்டும்தான். இங்கே என்ன சொல்றாரு? தேவன் தன்னுடைய தேவையை சந்திப்பதற்கு, ஒரு பொருளாதார தேவையை சந்திப்பதற்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய காரியம். அப்போ இது எதை காட்டுதுன்னா, கர்த்தர் இயற்கையான முறையிலையும் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையிலும் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று காட்டக்கூடியதாக. எப்படி? நம்முடைய தேவை அது எதுவாக இருந்தாலும், அது பொருளாதார தேவையாக இருந்தால் கர்த்தர் இயற்கையாகவும் அதை சந்திப்பார். அதே சமயத்தில் நாம் எதிர்பாராத வகையில் வரக்கூடிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நம்முடைய காரியங்களை சந்திக்கக்கூடியதாக இருப்பார். என்ன காரணம்? நம்ம யாருக்கும் இடரலாய் இராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனத்தாழ்மையின் மூலமாய். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய தேவைகளை கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற விதமாக தான் முடிவு செய்யணும், எதிர்பார்க்கிற விதமாக தான் சந்திக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்முடைய தேவைகளை எப்படி வேணாலும் நாம் எதிர்பாராத வகையில் அதை செய்யக்கூடியதான். ஒரு மீன் வாயில் வெள்ளி காசோடு அலையுங்கிறது ஏதாவது சொன்னால் நம்ப முடியுமா? நம்பிக்கையே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவன் ஒரு கட்டளை இட்டா மீன் மட்டும் இல்லை, மீன் தங்க காசும் கொண்டு கொடுக்கும், காக்கா கொண்டு கறியும் போடும். என்ன நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம என்னன்னா, தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்கிற ஒரு திட நம்பிக்கை இருக்கணும். ஆனால் அது என்னன்னா, அவர் எப்படி வேணாலும் யார் மூலம் வேணாலும் அதை சந்திப்பார். காரணம் என்ன? நம்ம மற்றவர்களோடு இடரல் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல சாட்சியுள்ள மக்களாய் வாழ முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே வரி செலுத்தணுங்கிறக்காக செலுத்தலை. ஆனால் என்ன, அவங்களோட ஒரு சமாதானத்தோட இருக்கணும்னு சொல்லக்கூடியதுக்காக செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சில நேரங்களில் நம்ம ஒரு சின்ன ஒரு காரியத்தில் நம்ம அடம் பிடித்து கொண்டு நம்ம சண்டை போட்டு அதன் மூலமாய் நம்ம நம்முடைய சாட்சியை கெடுப்பதை காட்டிலும்
நம்ம ஒரு சமாதானமாய் போவதன் மூலமாய் நம்ம ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்ய கற்றுக்கொள்ளணும். அதே சமயத்தில் நம்முடைய கீழ்ப்படிதல் என்ன பண்ணுது, கர்த்தருடைய அபரீதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வருகிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தரை முழுமையாய் நம்ம நம்பும்போது என்ன உண்டாகும், கர்த்தர் அவருடைய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காரியங்களாக. அப்போ அற்புதம் என்ன தெரியுமா வரும், ஒரு சிம்பிள் ஒபீடியன்ஸை பின்பற்றி வரக்கூடியதாய் இருக்கும். இப்போ கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு ஆர்டினரி காரியங்களை செஞ்சீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி மிரக்கல்ஸை நீங்கள் பார்க்க முடியும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் ஒரு சின்ன கீழ்ப்படிதலோடு எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு கிருபையில் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.